வேலூர் மாவட்டம் எருக்கம்பட்டு கிராமத்திற்குள் நுழைந்த 2 காட்டு யானைகள் வீடு ஒன்றை இடித்து தள்ளியும் வாழை தென்னை நெற்பயிர்களை சேதப்படுத்தியதற்காக வனத்துறையின் மெத்தனமே காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேரணாம்பட்டு அருகே உள்ள எருக்கம்பட்டு கிராமத்திற்குள் நள்ளிரவில் புகுந்த 2 காட்டு யானைகள் வாழை தென்னை நெற்பயிர்கள், பப்பாளி மரங்கள், காய்கறி செடிகள் என அனைத்தையும் சேதப்படுத்தியுள்ளது. அப்போது அருகே உள்ள குடிசை வீட்டில் இருந்தவர்கள் யானைகள் வருவதைக் கண்டு தப்பி ஓடிய நிலையில் வீட்டை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. யானைகள் சேதப்படுத்துவதற்காக வழங்கப்படும் நஷ்ட ஈடு செலவு செய்த கடனை கூட அடைக்க முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் யானைகள் சேதப்படுத்துவது வனத்துறையின் மெத்தன போக்கே காரணம் என குற்றம் சாட்டிய விவசாயிகள் யானைகள் வராமல் தடுக்க சூரிய ஒளி மின்வேலி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே கிட்டத்தட்ட எருக்கம்பட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நெற்பயிர், தென்னஞ்செடி, மாஞ்செடி, தக்காளி, தீவனப்பயிர், மாட்டுக்கு உண்டானது எல்லாம் நட்டு இருக்கிறோம் சார். இதில் பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக எங்களுக்கு பன்னி தொல்லை, குரங்கு தொல்லை, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு சிறுத்தை தொல்லை இருக்குது. இப்போ அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஏனை கிட்டத்தட்ட ஒரு 60 மாஞ்செடி, 60 தேங்காய் செடி, வாழை செடி, தக்காளி 1 ஏக்கருக்கு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க சார். இது இது முன்வேலி அமைத்து கொடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்குண்டான நஷ்டீடு கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கருக்கு மேலே யானை ரொம்ப சாதனை பண்ணியிருக்கு. 40 தென்னை, அவரது வாழை மரம், 1 ஏக்கரை தக்காளி, ஒரு 1/2 ஏக்கரை தீவனப்பயிர், ஒரு குடிசை. நைட்டு மின்னாத்துலேருந்து மணி 10 மணிக்கு வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு தெரியல சார். வெடிக்கலை பார்த்தாக்கா நிலத்தில் பார்த்தாக்கா எல்லா தண்ணியும் சேதம் அடைஞ்சிருக்கு. தக்காளி தோட்டத்து சேதம் அடைஞ்சிருக்கு. இது வனத்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சார். அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. விவசாயி நாங்கள் காலம்பர விவசாயம் செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கோம். தக்காளி தோட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 லோன் எடுத்து நாங்கள் விவசாய கடத்துலேருந்து தான் லோன் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த விவசாய கடன் கேட்டாக்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கான தக்க நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து கொடுத்து தானே சார் ஆகணும். இல்லை நஷ்டீடு கொடுத்தாகணும். இல்லை மின்வேலி எங்களுக்கு தடுப்பான எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாகணும்.